அவங்க சுயநலத்துக்கு ஏற்ற மாதிரி, முட்டாள்தனத்துக்கு ஏற்ற மாதிரி சக்தி இல்லாத, ஒழுக்கம் இல்லாத, நேர்மை இல்லாத கடவுள்களை உருவாக்கிக்கிட்டாங்கன்னா அவைகளால் பாதிக்கப்படுபவர்களும் அறிவாளிகளும் அவற்றை ஏற்றுக்கொள்ள முடியுமா? சுயநலம் இல்லாதவர்கள் தான் ஏற்றுக்கொள்வார்களா? உலக மனித சமுதாயத்துக்கு ஒருத்தன் தொண்டு செய்யணும்னா முதல் தொண்டா இந்த கடவுள் ஒழிப்பு வேலையில் இறங்கினாதானே அவன் நேர்மையான, ஒழுக்கமான, அறிவாளியான தொண்டனா இருக்க முடியும். உதாரணமா, ஒரு மனுஷன் தான் மற்ற மனிதர்களை விட மேல் பிறவியான உயர்சாதி மனுஷன் சொல்லிக்கிட்டு அதுக்காக ஒரு கடவுளையோ பல கடவுள்களையோ கற்பிச்சுக்கிட்டு, அதுவும் அயோக்கியத்தனமான ஒழுக்கங்கெட்ட கடவுள்களை கற்பிச்சுக்கிட்டு அவைகள் தான் எங்களை உயர் சாதியா பிறப்பிச்சுது அப்படின்னா, அந்த உயர் சாதி இல்லாத மற்றவன் அதனால் அந்த கடவுள்களால் இழி சாதியாக, கீழ் சாதியாக ஆக்கப்பட்டவன், அவற்றிற்கு ஆதாரமாக காட்டப்படுகிற அந்த கடவுள்களை ஒழிக்க, அழிக்க, சின்னாபின்னப்படுத்த முன்வராதவன் மனிதனாவானா? அறிவாளியாவானா? மானமுள்ளவனாவானா? தன்னை மனிதன் என்று சொல்லிக்கொள்ளதான் தகுதியுடையவன் தான் ஆவானா?